வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் சவ் சவ் கேரட்டோட பாசிப்பருப்பு சேர்த்து ரொம்ப சுவையான ஒரு கூட்டு பண்ண போகிறோம். இந்த கூட்டு எல்லா வகை குழம்பு சாதத்துக்கும் நல்ல ஒரு சூப்பரான சைட் டிஷ். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த வெறுங்கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 2 காஞ்ச மிளகாய், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை, 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுபட்டு எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்து ஆற வச்சிடலாம். கூட்டுக்கு 1/4 கிலோ சவ் சவ்வும் 150 கிராம் கேரட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு 50 கிராம் பாசி பருப்பை கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதில் சேர்த்துக்கலாம். அது கூட 1 கப் தண்ணி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த பருப்பை நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் வேக வச்சுக்கணும். குழைய விட்டுறக்கூடாது. வேகட்டும். வறுத்து வச்சது ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துண்டுகள், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா விழுத அரைச்சிக்கலாம். பருப்பு நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இந்த மாதிரி குழையாமல் சாஃப்டாக வேக வச்சுக்கணும். இந்த பருப்பை எடுத்து தனியாக வச்சிடலாம். கட் பண்ணி வச்ச 150 கிராம் கேரட்டையும் 1/4 கிலோ சவ் சவ்வையும் இந்த கடாயில் சேர்த்துட்டு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து சவ் சவ்வும் கேரட்டும் நல்லா சாஃப்டாக வர வரையும் வேக வச்சுக்கலாம். சவ் சவ்வும் கேரட்டும் நல்லா கரெக்டாக வெந்துருச்சு. கேரட்டும் வெந்துருச்சு, சவ் சவ்வும் வெந்துருச்சு. இது கூட வேக வச்ச பாசிப்பருப்பு, அரைச்ச தேங்காய் விழுது. இந்த தேங்காய் விழுது இந்த கூட்டுக்கு நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும், வாசனையும் கொடுக்கும், நல்ல திக்னஸும் கொடுக்கும். மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு சின்ன தக்காளி பழம் சின்னதாக சேர்த்துக்கங்க போதும். அல்லது உங்களுக்கு தக்காளி பழம் வேணான்னாலும் விட்டுறலாம். தேங்காய் விழுது அரைக்கும் போது 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து அரைச்சேன். நான் இப்போ 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன். உங்களுக்கு காரம் கம்மியாக போதும் அப்படின்னா நீங்கள் மிளகாத்தூள் சேர்க்காமையே விட்டுறலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் போல் வேகட்டும். 2-3 நிமிஷமாக காய் பருப்பு எல்லாம் தேங்காய் விழுதோடு சேர்ந்து கொதித்து கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தாளிப்பு போட்டுடலாம். தாளிப்பு போடுறதுக்கு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, கருவேப்பிலை சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண வெங்காயம், 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடரும் சேர்த்துக்கங்க. கூட்டு நல்லா மணமாக இருக்கும். இந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்கணும். வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. தாளிப்பை கூட்டில் சேர்த்துடலாம். கூட்டில் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். சுவையான சவ் சவ் கேரட் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த கூட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.